ஆல் என்னோட கிளைண்ட் அஸ்வினிக்கு பேபி ஷவர் மெஹந்தி போடுறதுக்காக வெளியூர் போயிட்டு இருக்கேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் தான் மெஹந்தி போட்டுருந்தேன். இப்போ வந்து பேபி ஷவருக்கும் என்னையே புக் பண்ணியிருக்காங்க. மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணி பாதி கை கூட முடிக்கல, ஒரே சத்தமாக இருந்துச்சு. என்னதான் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளில போய் பார்த்தப்ப எதிர்க்க இருக்கிற நர்சரி ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தது என்னோட சின்ன வயசு ஞாபகம்லாம் எனக்கு வந்துடுச்சு. இது முடிச்சுட்டு மறுபடியும் நான் வந்து என்னோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களோட மதர் இன் லா பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிருந்த பிக்சரை பார்த்து ஒரிஜினலாகவே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹாப்பி டியர்ஸே வந்துடுச்சு. என்னோட கிளைண்ட் என்கிட்ட சொல்லியிருந்தது ஒரே விஷயம் தான். அவங்க வந்து போட்டிருக்க பேங்கில் வந்து அவங்க கழட்ட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்க பிரதர் வந்து போட்டு விட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணதுனால நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கழட்டாமலே கலையாமல் வந்து மெஹந்தி போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட் அவங்க சிஸ்டருக்கும் சிஸ்டருக்கும் மெஹந்தி போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் சிம்பிளாக தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே போட்டு முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். போட்டிருக்க டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.